இதெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். இவர் சொல்லி இருக்கிறதுனால இப்ப என்னால என்ன பண்ண முடியுது? அதை நம்ப முடியுது, அதை விசுவாசிக்க முடிகிறது. நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1000 மடங்கு எங்க? நான் முதல்ல அந்த வார்த்தை எடுத்து நான் சொல்லும் பொழுது ரொம்ப பண கஷ்டத்துல இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1000 மடங்கு நான் அதிகமாகும். ஆனா இன்னைக்கு இங்க நின்று நான் பாக்குறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சொன்னேன். ஆனா அன்னைக்கு இருந்ததோட 1000 மடங்கு நான் நல்லா வந்திருக்கிறேன். அன்னைக்கு கண்ணுல பாக்கல, ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியுது. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இருக்கிறேன். என் வாழ்க்கையை பார்க்கும் போது நல்லா தெரியுது. நான் சொல்றேன், ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்லைங்க, கையில பாக்கெட்ல ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா அவர் சொன்னதை சொல்லுங்க. இதை சொல்லும் போதுதான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. காணாதவர்களை நம்பக்கூடிய, காணாதவர்களை விசுவாசிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எவிடன்ஸ் என்ன? காணப்படாதவர்களுடைய நிச்சயம். Faith is the substance of the things we hoped for and the evidence of the things we do not see. காணப்படாதவர்களுடைய எவிடன்ஸா இருக்குது. என்ன எவிடன்ஸ்? வார்த்தை தான் எவிடன்ஸ். நான் எப்படி இருக்க போறேன்? நான் நல்லா இருக்க போறேன். எந்த தீமையும் என்ன அணுகவே முடியாது. ஏன்னா வாத உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் சொல்லி இருக்கிறாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வந்துட்டே இருக்குங்க, உதவி வருது, ஒத்தாசை வருது. அவரை நோக்கி பாக்குறேன், அவர்கிட்ட இருந்து எனக்கு உதவி வருது, அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வருது. அதனால வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போகுது. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு. இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்குன தேவன் என் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், என்னெல்லாம் எனக்கு வேணும், எல்லாமே அவருக்கு தெரியுதுங்க. அதனால அவர் சொல்லிட்டாரு, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உடுத்துவேன், என்னத்தை குடிப்பேன், இதெல்லாம் சொல்லி நீ கவலைப்படாத. இதெல்லாம் உனக்கு தேவைன்னு உன் பரம பிதா அறிந்து இருக்கிறார். எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். அவர் என்னோட ரொம்ப அன்பான ஒரு பிதாவா இருக்கிறார். என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவ எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல ஏமாலாம் அவர் அன்பா இருக்கிறாருங்க. இது எனக்கு விளங்கிடுச்சு நல்லா.